கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது உபாகமம் 7ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனம். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இது தேவன் உபாகமத்திலே பேசியிருக்கிறார், மோசே மூலமாக சொல்லி இருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அப்படி இல்லை, தண்டிக்கிற தேவன். புதிய ஏற்பாட்டில் தான் நம்மளை மன்னிக்கிற தேவன் அப்படி பார்க்குறோம், கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் மன்னிக்கிற தேவன் தான். அந்த மன்னிப்பின் தன்மையை, மன்னிப்பின் மாண்பை உணர்ந்து கொள்ளாதனால்தான் இவ்வளவு போராட்டங்கள் நமக்கு. இதுல பாருங்க, 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அப்ப பரிசுத்தம்ன்றது எங்க இருந்து வருது? ஆரம்பத்திலிருந்து மனிதன் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த பரிசுத்தம் நம்மளை பின்தொடர்கிறது. அதே நம்ம உணராதனால்தான் நம்ம நிறைய நேரம் இல்லையே நான் பரிசுத்தமா இருக்கேனா நம்மளை நாமே போராடி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம எல்லாமே பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அந்த நினைவுல இருந்து பின்தங்கி போனனால்தான் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு மறுபடியும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பின்வாங்கி போனவங்களை திருப்பி கரம் பிடித்து திருப்பி வீட்டுக்குள்ள சேர்த்து கொண்ட ஜனமாக நம்ம இருக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் அதான் பாருங்க, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அப்ப இது கன்ஃபார்மா சொல்றாரு, மோசே மூலமாக தேவன் சொல்றாரு, எப்பா நீங்களாம் பரிசுத்தம் உள்ளவர்கள்ப்பா, நீங்களே எதுக்குமே நம்ம கவலைப்படாதீங்க, நீ பாவின்லாம் நினைக்காத, நீ பரிசுத்தம் உள்ளவன் அப்படின்னு அதை மனசுல வை அப்படின்றாரு. அப்ப பாவியா இருக்கிறதுக்கும் பரிசுத்தம் உள்ள ஜனத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவன் என் கூட இருக்காரு, தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், தேவனுடன் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சு அதை உணர ஆரம்பிக்கும் போது நம்ம தேவன் ஒரு பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட வந்துடும். இல்ல தேவன் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னோம்னா நம்ம தேவனை விட்டு விலக 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 இந்த பாவ எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் நம்ம மனசுல குடிகொள்ள ஆரம்பிக்கும். அப்ப தேவன் ஒரு பரிசுத்தம் நம்மகிட்ட இருந்து எடுத்து கொள்ளப்படும். இதுதான் சத்தியம். இதைத்தான் முழு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இது பாருங்க, அடுத்தது பாருங்க, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவன் யாரை தெரிந்து கொண்டாரா? நம்மளை தெரிந்து கொண்டாரா? உங்களை தெரிந்து கொண்டாரா? எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள சந்ததி பாருங்களேங்க. அப்போ உலகத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் தேவன் உங்களை மட்டும் தெரிந்து கொண்டார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற சந்ததி நம்ம. அடுத்தது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டாரா? அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இதைத்தான் யோவான் 1:12 பார்க்கிறோம். நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த சொந்தம் எப்படி வருது பாருங்க. மாமே மச்சா, ஒண்ணுகிட்ட சித்தப்பா, ஒண்ணுகிட்ட பெரியப்பா, அதெல்லாம் கிடையாது. சொந்த பிள்ளைகளாக இருக்கும்படி சொந்தம், அப்பா பிள்ளைகள் என்ற உறவு, அந்த சொந்தத்துக்குள்ள தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்ம எப்படி இருக்கோம்? தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு அவரோட சொந்த பிள்ளைகளாக சொந்தமா ஜனமாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதில் நிலைத்து நிற்க நம்ம ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. மேலும் உமக்கு சொந்தமான ஜனமாக இருக்கும்படி நீர் எங்களை அழைத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தவணே. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு உம்முடைய சொந்தம், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நீர் அழைப்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ் தவணை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீ உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து, ஏஸ் தவணை உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அந்த உறவிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.